வணக்கம் ருமான். வணக்கம் சதீஷ். ஓகே. இந்த ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இந்த கேண்டியில் வந்து குப்பையை அகற்றத்துக்கு சரியான ஒரு ஒரு திட்டம் இல்லை, இல்லாட்டி குப்பை நிறைய நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 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 நியூஸ் பார்த்தேன். உண்மையில் ஸ்ரீலங்காவில் குப்பை அவ்வளோ ஒரு பெரிய சீரியஸான பிரச்சனையாக இருக்குதா? ஸ்ரீலங்காவில் வந்து எத்தனையோ நாடுகளோடு ஒப்பிடுற டைமுக்கு ஸ்ரீலங்கா ஒரு க்ளீன் கண்ட்ரி தான். இப்போ நீங்கள் என்னோட பக்கத்து நாட்டே எடுத்தால் அந்த அந்த மாதிரி நாடுகளோடு ஒப்பிடுற நேரம் நல்லா கொழும்பு சிட்டி வந்து நல்லா க்ளீனான ஒரு நகரம். அதாவது அவங்களோட கம்பேர் பண்ணுற நேரம். அதே மாதிரி நீங்கள் டர்ட்டியஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா ஸ்ரீலங்காவோட எந்த நகரமும் அந்த ஃபர்ஸ்ட் 10க்குள்ளேயோ 20க்குள்ளேயோ வராது. ஆகவே கூட நம்பர் 1ல் இருந்துச்சு இந்த வருஷம் 24ல் வந்து தம்மாம், 2வது 3வது 4வது 5வது எல்லா இடமும் இந்தியன் சிட்டிஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஸ்ரீலங்கா அந்த மாதிரி இதில் வரல. ஆனால் அதே மாதிரி க்ளீனஸ்ட் சிட்டிக்குள்ளுக்கும் எங்களோட நாடு வரலை. ஷோ அது இப்போ நல்ல துப்புரவான நாடாகிறதுக்கு காரணம் முனிசிபல் கவுன்சில் இறங்கி வேலை செய்யுது. சிட்டிஸில் ரோட்டில் எல்லாம் ஃபுல்லாக அதை திரிஞ்சு எல்லாம் எடுக்குது அது. ஆனால் உள் ரோடுகள்லையோ இல்லாட்டி கிராமங்கள்லையோ இல்லாட்டி இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள்லையோ இந்த வேலையை ஒரு நாள் நிப்பாட்டினா கூட டர்ட்டியாக சிட்டியாக மாறுறதுக்கு சான்ஸ் நிறைய கூட. அதாவது எங்களோட ஆக்கள் ஊற்ற போடுறது இன்னும் நிப்பாட்டலை. அதுதான் இல்லை அதான் இப்போ இந்த கொழும்பை பொறுத்த வரைக்கும் கூட இப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்த ப்ரொசஸ் வந்து சில நேரங்களில் காலையில் இப்போ சிட்டியில் இருக்கிற மெயின் ரோடுகள் எல்லாமே குப்பை வந்து காலையில் ஒரு ஒரு 3-4 மணி ஆகிற நேரம் எடுத்துருவாங்க. பட் அது ஒரு 1 hour லேட் ஆச்சுனாலுமே கூட எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ரொசஸ் வந்து ரொம்பவும் ஒரு சீரியஸாக செய்ய வேண்டிய ப்ரொசஸ். மற்ற டைம் இந்த ப்ரொசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசஸாக இருக்குது. இதுக்குள்ளேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு காலத்தில் நமக்கு பிளாஸ்டிக் தனியாக, சாப்பாடு தனியாக, மற்ற குப்பைகள் தனியாக அப்படின்றலாம் ப்ரோசஸ் செஞ்சதுக்கு. பட் அதுகளும் ஒழுங்காக பெருசாக இந்த ரீசைக்ளிங் ப்ரோசஸ் வந்து நினைக்கிறேன் இன்ன வரைக்குமே சரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வர இல்லையாக்கும் நம்ம ஸ்ரீலங்கா. ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் குப்பை கூடையில் போடணுமே. குப்பை கூடையில் போட்டால் தான் அந்த கூடையில் உள்ளதை சோர்ட் பண்ணி பிரிக்கலாம். இந்த டைப் பிளாஸ்டிக் எல்லாம் ஒரு பக்கம், கண்ணாடி எல்லாம் ஒரு பக்கம், உக்கும் பொருட்கள் ஒரு பக்கம். இப்போ இது எதுவுமே நாங்கள் குப்பை எங்கே போடுறது, வெறுமனே நிலத்துல தான் போடுறோம். இல்லாட்டி நாங்கள் பஸ்ஸில் உட்காந்துருந்தால் பஸ் கண்ணாடிக்கு வெளியில் பஸ் சீட்டுக்கு நடுவில் முள்ள வீசி விடுறது. இது எங்களோட பழக்கம். இப்போ இந்த பழக்கம் இருக்கும்போது எப்படி நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாது. இப்போ நீங்கள் சொல்கிற 2வது ஸ்டேஜ் 1 வந்து குப்பை ஒழுங்கான இடத்துல போடுறது. நாங்கள் வந்து வழிநடுக குப்பை போட்டுகிட்டே போகிறோம். அப்போ எங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்ட கூட்டம் வந்து அள்ளிட்டே இருக்கணும். எங்கள்ட குப்பை இன்னமொத்தர் அல்றன்றதே ஒரு வெக்கம் தானே. இப்போ ஸ்ரீலங்கா அழகான நாடு, துப்புரவான நாடுன்றதெல்லாம் உண்மை. ஆனால் எப்படின்னு சொன்னால் நாங்கள் நல்ல மக்கள், நாங்கள் குப்பை போடலை, அதனால இல்லை, தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது. அதனால் அவங்க ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணால் நாங்கள் முடிஞ்சு. இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மை. ஒரு பெரிய வேலிடான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த குப்பையை சரியான இடத்துக்கு போடுறது, இல்லாட்டி குப்பையை வந்து கண்ட இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிற அந்த பேசிக் டிசிப்ளின் வந்து நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகளிலிருந்தே பழக்க வேண்டிய அதாவது வீட்டுகளிலிருந்து பழக்க வேண்டிய பழக்கங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பஸ்ஸில் குப்பை போடுறதா இருக்கட்டும், ட்ரெயினில் குப்பை போடுறதா இருக்கட்டும். அந்த முதல்ல சொன்ன இந்த கேண்டி நியூஸ் பார்த்தது கூட ஒரு 2 weeks 3 weeks முன்னுக்கு நான் கேண்டியில் இருக்கிற நேரம் நான் பார்த்த ஒரு விஷயம். இப்போ கண்டிங்கிறது வந்து பொதுவாக எல்லா ஊரில் இருந்தும் ஆட்கள் வரக்கூடிய ஒரு சிட்டி. அதுவும் வேறு ரீசன், சுற்றுலா பயணிகளாக வரலாம், இல்லைனா மாளிகாவைக்கு அவங்க இந்த வணக்க ஸ்தலத்துக்காக வர வேண்டியதுகள், அப்படி எல்லாமே இருக்கிற இடம். ஸோ நீங்கள் இன்னொரு இடத்துக்கு எல்லாரும் வார இடத்துக்கு வார நேரம் உங்களோட பேசிக் டிசிப்ளினை அங்கே கொஞ்சம் சரி நீங்கள் மெயின்டைன் பண்ண பழகிருக்கணும். ரோட்டில் எச்சு துப்புறதா இருக்கட்டும், அது இன்னொரு பிரச்சனை. பட் குப்பைகளை நீங்கள் பாவிக்கிற குப்பைகளை அட்லீஸ்ட் போட வேண்டிய இடத்துல போடுங்க முதலாவது. அப்படி இல்லைன்னா நீங்களே எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் போடுற உங்கள் வீட்டுகளில் குப்பை போடுற இடங்களுக்கு போடுங்க. நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் நிறைய பிளாஸ்டிக் பேப்பர்ஸும் எல்லா இடத்துலையுமே. இப்போ அப்போ வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த வேலையில் ஒரு இன்றைக்கி குப்பை குறவு, எங்களுக்கு வேலை குறவுன்றது இல்லை. டெய்லி அந்த ஒரே வேலை செய்கிற அளவுக்கு நீங்கள் குப்பையை நிறச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அவங்களுக்கு செய்கிறதுக்கு. இப்போ நான் ஒரு நியூஸ் பார்த்தேன்னா, இப்போ தானே ஸ்ரீபாத சீசன் முடியுதா, முடிய போகுது போல். இந்த 3 மாதத்தில் ஸ்ரீபாத அந்த ஏரியாவில் சேர்ந்த குப்பையோட அளவு 25 டன். 25 டன்ன்ற நார்மல் நம்பர் உண்டா? அப்போ
புனித ஸ்தலம் ஒன்றுக்கு போயிட்டு நீங்கள் புனித காரியம் ஒன்றுக்கு போய்த்து இப்படி செய்கிறீங்கண்டா இப்போ மற்ற இடங்களை பற்றி பேசணுமா அந்த 25 டோனில் கிட்டத்தட்ட ஒரு 5 டோன் பிளாஸ்டிக் போத்தலாம். அப்போ இந்த நியூஸுக்கு கீழே எங்கடாக்களோட கமெண்ட் எப்படி அப்போ தண்ணி எங்களுக்கு நீங்கள் தண்ணி மலைக்கு ஏறுற மனுஷனுக்கு தண்ணி தேவை தானே, இப்போ நீங்கள் வழிநெடுக தண்ணி சப்ளை பண்ணுறீங்களா, அப்போ கவர்மெண்ட்டே தண்ணி சப்ளை பண்ணதில்லை, நாங்கள் தண்ணியை தூக்கிட்டு போகணுமா? சரி, நீங்கள் தண்ணியை பிளாஸ்டிக் பாட்டிலில் தூக்கிட்டு போயிட்டு தண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு அதே நாங்கள் அந்த வழியில் போடுறீங்க யார் சரி கேட்டால் எங்களுக்கு அந்த பாரத்தை தூக்கி கொண்டு மேலே போயலாது. 6 கிலோமீட்டர் தான். அந்த 6 கிலோமீட்டருக்கு நீங்கள் உங்களோட ஷூவை போட்டுட்டு போகிறீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸை அதே மாதிரி தானே உங்களோட தண்ணி பாட்டில் முடிஞ்ச பாட்டிலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஏலும் தானே உங்களுக்கு. ஆனால் அதை இவங்க செய்கிறதுக்கு ரெடி இல்லை. அதுக்கு மற்றவங்கள ப்ளேம் பண்ணி சரி வராது தானே. இப்போ நீங்கள் வந்து கொண்டு போகிற உங்களுக்காக நீங்கள் தண்ணி கொண்டு போகிறீங்க, முதலாவது உங்களை அங்கே யாருமே வாங்கன்னு சொல்லலை, நீங்களே தான் போகிறீங்க. அப்போ தண்ணி தாகம் உங்களுக்கு தான் இருக்குது. அப்போ நீங்கள் கொண்டு போகிற பாட்டிலை திரும்ப எடுத்துகிட்டு வர வேண்டியது உங்களோட. மற்றது அந்த ஒன் டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்குகளை நீங்கள் வாங்குறதுலேருந்து முதல்ல குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல. இப்போ இது எத்தனையோ இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் தான். நீங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணியை கொண்டு போகலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வாங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மலையில் ஏற போகிறீங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டிலேருந்து பாட்டில்களை கொண்டு போகலாம். இப்போ சின்னவங்களோட நாங்கள் வெளியில் எங்கேயும் பயணம் போகிற நேரம் கட்டாயம் எங்கள்கிட்ட ஒரு தண்ணி பாட்டில் இருக்கும். அந்த தண்ணி பாட்டில் பிளாஸ்டிக்காக இருக்காது. பிளாஸ்டிக் கடைசி முடியாத ஒரு கட்டத்தில் எங்கள்கிட்ட தண்ணி இல்லைங்கிற நேரம் வாங்குவோமே ஒழிஞ்சு, மற்றபடி நாங்கள் கொண்டு போகிற தண்ணியை தான் நாங்கள் கூடுதலாக குடிக்கிறது. ஸோ அங்கே நாங்கள் வீசுகிற குப்பைன்னு சொல்லி இந்த எங்களோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுங்கிற விஷயம் வந்து சரியான முடிஞ்ச அளவு குறைச்சிக்க பார்க்கணும் அந்த இடத்துல. அது பெரிய ஒரு சீரியஸாக, அதாவது ப்ராக்டிஸுக்கு வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் யூசேஜை வந்து எவ்வளோ குறைக்கிறோம் அவ்வளோக்கு நல்ல. ஆனால் சிங்கிள் யூஸ், டபுள் யூஸ் இது அந்த இப்போ கவர்மெண்ட்டை பிளான் எப்படின்னு சொன்னால் 3R சிஸ்டம்னு ஒன்று போகுது கவர்மெண்ட்டு. அவங்க என்ன ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெடியூஸ். ரெடியூஸ் தான் நம்பர் 1. ரெடியூஸ்ன்றால் குறைக்கிறது முதல் ஸ்டெப். இல்லாட்டி ரீயூஸ் பண்ணுறது, இல்லாட்டி ரீசைக்கிள் பண்ணுறது. 3ல் ஏதாவது ஒன்றில் அடிப்படையில் தான் போகுது. அதே மாதிரினா நீங்கள் சில பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு முன்னே கண்டுருப்பீங்க கலர் பீன்ஸ். அந்த ஆரஞ்சு கலர் வந்து கிளாஸுக்கு, க்ரீன் கலர் வந்து இந்த இந்துல அதாவது அந்த உக்கிற பொருட்களுக்கு, நீலம் அப்படி ரெட் 4 கலரில் பீன் போட்டிருப்பாங்க. அதில் அந்த கடைக்கு போன ஆட்கள் மட்டும் அங்கே செக்யூரிட்டிக்கு பயந்து அந்த 4 பின்லேயும் போடுவாங்க. ஆனால் மீதி இடங்கள் அப்படி பின் இருந்தாலும் கேமரா இருந்தால் கூட இவங்களுக்கு கணக்கில் செலாக்கள் இருக்கிற சரி நான் போடுறேன், ஆனால் அந்த பின் கலரை பார்த்து போட மாட்டேன். ஒரு குப்பை கூடல தான் எல்லாம் போடுவேன். எல்லாம் பின்னேம் அந்த பிளாஸ்டிக்கையும் அதிலே தான் போடுவேன், பேப்பரையும் அதிலே தான் போடுவேன், கண்ணாடியும் அதிலே தான் போடுவேன். அப்படி இந்த வைராக்கியத்தோடு இருக்கிறார்களும் இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த முதல்ல சொன்ன விஷயம் தான். அதாவது என்னென்னு சொன்னால் நாடு சுத்தமாக இருக்குது, சுத்தமான நாடாக லிஸ்ட்டுக்குள்ளேயும் இல்லை, சுத்தம் இல்லாத லிஸ்ட்டுக்குள்ளேயும் இல்லை. அதுக்கு காரணம் மக்கள் இல்லை, இங்கே நடக்கக்கூடிய வேலைகள் தான். அப்போ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. நாங்கள் குப்பை போடக்கூடாது, குப்பை எங்களோட சொந்த குப்பையில் நாங்கள் வீசுகிற இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு இப்போ காரணங்கள் இருக்குது. குப்பை போட இடம் இல்லை, தண்ணி பாட்டில் கொண்டு போகல, இப்படி நாங்கள் பல காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்கமே ஒழிஞ்சு அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு 2 குறைக்கலும்னு சொன்னால் அந்த குறைக்கிற வேலையே செய்கிறதில்லை. இப்போ நீங்கள் இந்த நாட்டில் மட்டும் இல்லைங்கடா இப்படி நடக்கிறது. ஜப்பானில் வந்து கொஞ்சம் அவங்க டிசிப்ளின் கூடத்தானே, சில நேரத்துக்கு ஓவர் டிசிப்ளின் ஆண்டு நினைக்கிற அளவுக்கு அவங்க டிசிப்ளின் கூட. இப்போ கட்டார் வேர்ல்ட் கப் நேரம் எல்லாம் கிரவுண்ட் இந்த ஸ்டேடியத்தில் அவங்க என்ன செஞ்சால் எல்லாரும் பார்த்திக்க போய் க்ளீன் பண்ணாக்க தானே அவங்க. ஆனால் கட்டாரில் வந்து இப்போ வீடுகளுக்கு முனிசிபல் அந்த லொரி வார நேரம் போட வேண்டிய ஒரு சிஸ்டம் இருக்குது போல். எப்படின்னா பிளாஸ்டிக் பொட்டிலில் கூட உங்களுக்கு சும்மா போடலாம், மூடி வேறையாக போடணும். ரப்பர் அந்த பொட்டில் சுற்றி ஒரு பேப்பர் இருக்கும் தானே, அந்த பேப்பரை கலட்டி பேப்பர் பேக்கில் போடணும். பொட்டில் பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பொட்டில் இருந்தால் அந்த பேக்கில் போடணும். இப்படி ஒரு அதான் அந்த வகை மட்டும் 10-15 தான். எங்கடாக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாயிருக்கும். எங்கடாக்கள் அங்கே போயிட்டு என்ன செய்யுது, முதல்ல எல்லாத்தையும் ஒரே பேக்கில் போட்டுவிடுறோம். அடுத்த முறை இவங்களுக்கு வீடு கொடுக்குறல, கான்ட்ராக்ட் பேஸில் தானே வீடு கொடுக்குறேன். ஒரு 6 மாதம் இருந்துட்டு ரினியூ பண்ணுற நேரத்துக்கு இல்லை நீங்கள் குப்பையை ஒழுங்காக போடலான்ட்டு இப்போ 1-2 பேருக்கெல்லாம் இது நடக்கிறது. நிறைய பேர் இப்போ நல்லா ஃபேமஸாக எங்கள் ஆக்கள் அங்கே இப்போ வீடு நேஷனாலிட்டியை பார்த்துட்டு அந்த ஆக்கெல்லாம் வீடு இல்லை அந்த மாதிரி ஃபேமஸ் ஆக்கி வச்சுக்கிறாங்களாம் அங்கே கூட. அப்போ சிஸ்டம் இல்லை, இங்கே சிஸ்டம் இல்லை, அதனால தான் நாங்கள் போடல. இல்லை, அது எங்கள்கிட்ட பிறவிக்கணும். நாங்கள் அங்கே போனாலும் அதுதான் எங்கள்கிட்ட பழக்கம்.
இல்லை அதான் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த எச்சு துப்புறதுன்றது முதலாவது ஏன் ரோட்டில் எச்சு துப்புறாங்கன்னு தெரியல. அதை தாண்டி வெத்தலை எச்சு துப்புறதுன்றது அதை விட ஒரு பெரிய விஷயம். மற்ற இன்னொரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போகிற நேரம் நீங்கள் எச்சு துப்புனீங்கன்னு சொன்னால் பின்னால் சீட்டுகளில் இருக்கிற எல்லாரையுமே அது எந்த அளவு தூரத்துக்கு பாதிக்குதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. இப்போ ஒரு கையில் ஒரு ஹேங்கர்சீஃப் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி தும்மல் வாரணம் எப்படி தும்முறதுன்றதா இருக்கட்டும், அந்த மாதிரியான நாங்கள் இதெல்லாமே அடிப்படையாக வீட்டுகளில் இருந்து பழக்க வேண்டிய பழக்கங்கள். சில ஸ்கூல்ஸில் பழக்கிறாங்க போல். சில பெரிய காலேஜில் படித்தா ஒரு நாளும் புள்ள ரோட்டில் குப்பை போடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சின்ன ஸ்கூல்ஸில் வந்து என்ன செய்கிறோம் தெரியும். நான் டீச் பண்ணுறேன். அப்போ எனக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோதான் சொன்னாலும் சில ஸ்கூலில் வந்து டஸ்ட்பின் இல்லை. டஸ்ட்பின் ஒன்றே இல்லை, குப்பை கொண்டு வர மேலே போடே மேலே. ஃபுட் வந்து லஞ்ச் பாக்ஸில் தான் கொண்டு வரணும், பிளாஸ்டிக் இல்லாத வாட்டர் பாட்டில் தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சட்டமெல்லாம் மீக்குது. அப்போ அதையும் மீறி நீங்கள் ஸ்கூல் ஏரியாகளில் பக்கத்தில் உள்ள குளங்களையோ அதை காணலையோ போய்ட்டு பார்த்தா ஃபுல்லாக இந்த ஐட்டம்ஸ் தான் இருக்கும். பால் பேக்கெட், இந்த புள்ள சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு வீசினதெல்லாம், யோகட் கோப்பை அதெல்லாம் மீக்கும். இது சரியான ஒரு கஷ்டமான. இல்லைன்னா பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அதில் சீரியஸ்னஸ் என்னங்கிறது நினைக்கிறேன் இன்றைக்கி வரைக்குமே ஒழுங்காக யாருமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தில்லை. ஏன்னா அவங்கள பிழை சொல்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அதை சரியாக சொல்லிக் கொடுக்காம பிழை சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை தானே. இப்போ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போடுறதுன்றது வேறு, பட் இதோட பாதிப்பு வந்து ஆக்சுவலாக எங்களை விட அவங்களுக்கு தான் கூட இருக்க போகும். நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் போயிடுவோம், அவங்களுக்கு தான் இப்போ உலகத்தில் கொஞ்ச நாளில் விட்டு இடமில்லா போகும், இல்லாட்டி உலகம் மிஞ்சாது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கோட வாழ வேண்டிய இப்போ கடலுக்கு போனீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ எல்லா பீச்சுக்கு போனாலுமே, இப்போ இங்கே கூட கொழும்புல இருக்கிற பீச்சில் காலையில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக் அந்த அளவுக்கு குப்பைகள் இருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன சிரிப்பாத மாதிரிலே நீங்கள் சீசனில் போயிட்டு குப்பையை போட்டு வந்துடுறீங்க. சீசன் ஒரு கொஞ்சம் காலம் தான். ஆஃப் சீசன் அது நார்மலாக இருக்கக்கூடிய மிருகங்கள் போய் வர இடங்கள் அதுகளோடு இருக்குது. அது பிளாஸ்டிக்கில் சிக்கிறது. நீங்களே எத்தனையோ வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, பிளாஸ்டிக்குள்ளே சிக்கிறது, பிளாஸ்டிக்கை முழுங்க ட்ரை பண்ணி மாட்டிக்கொண்டது. இதே மாதிரி தான் கடலில் இருக்கிற அங்கே வர, ஏன்னா அவங்களுக்குன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. நாங்கள் போயிட்டு எல்லா இடத்துலையுமே அவங்களோட சிஸ்டத்தை குழப்பிட்டு இருக்கிற ஒரு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லா இடத்துலையுமே. அதுதான் அந்த அதுலேயும் வந்து பிளாஸ்டிக், மெகா பிளாஸ்டிக், மைக்ரோ பிளாஸ்டிக்னு 2 வகை இருக்குது நான் பார்த்தேன். இப்போ நாங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிவிட்டு போடுற இந்த சின்ன பாட்டில்ஸ், அந்த கப், அதெல்லாம் வந்து மெகா பிளாஸ்டிக்கில் தான் வரும். மைக்ரோ பிளாஸ்டிக்ன்றது என்னென்னா, அந்த மெகா பிளாஸ்டிக் ஒரு இடத்துல போயிட்டு இப்போ தண்ணியில் போட்டோன்னு எப்பவுமே அடிப்பட்டு துண்டாக உடையும் தானே. உடஞ்சி ஒரு கட்டத்தில் அதை விடையும் சின்னதாக உடஞ்சி தூளாக வந்துடும். அப்போ அந்த தூளாக உள்ளது ஒரு நாளும் அழியாது. இப்போ ஒரு முட்டையோ தக்காளிக்காவோ மண்ணில் போட்டு மண்ணாகி அதுக்கு பிறகு தக்காளிக்காவோ முட்டையோ இல்லை தானே. அது பிளாஸ்டிக் வந்து 1000 வருஷம் போனாலும் 1 மில்லியன் வருஷம் போனாலும் அது குட்டி துண்டு பிளாஸ்டிக் இல்லாமல் அது மண் இல்லை. அப்போ அந்த சைஸ் அனிமல்ஸ், அந்த சைஸ் தண்ணியில் உள்ள சின்ன பிளான்டன்ஸ், மீன்கள், அதுக்கெல்லாம் எவ்வளோ நஞ்சாயிக்கும். அதே மாதிரி நாங்கள் குடிக்கிற தண்ணி, அதாவது நாங்கள் டெப்பில் குடிக்கிற தண்ணியில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் அளவு சரியான கூடுதலாக இருக்காமண்டு புதுசாக ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று நான் வாசித்தேன். அப்போ நாங்கள் எங்களுக்கே தெரியாமல் பிளாஸ்டிக் உள்ள, இப்போ நாங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் மட்டுமே இல்லை, பொலித்தீன்லேயும் தான் அது ஒரு கட்டமாகக்குள்ள சின்னதாக தொடங்கி மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறிடும். அப்போ அது எங்களுக்கு கடும் பாதிப்பது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அது இல்லாதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சில விஷயங்களில் நாங்கள் ஈஸியாக நினச்சி செய்கிற சில விஷயங்கள் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த சாப்பாடு எல்லாமே நினைக்கிறேன் நீங்கள்லாம் ஒரு காலத்துலேயுமே இந்த லஞ்ச் ஷீட்டில் சாப்பாடு கொண்டு போயிருக்க மாட்டீங்க ஸ்கூலில் படிக்கிற காலங்களில். பட் இப்போ பிள்ளைகளுக்கு அதுகள் இப்போ நிறைய ஸ்கூலில் அது கொண்டு போயிலாட்டியும் கூட வேலைக்கு கொண்டு போகிற இடங்கள்லேருந்து இந்த ஒன் டைம் ஆக்சுவலாக அந்த லஞ்ச் ஷீட்டில் எந்த விதமான யூஸும் இல்லை அந்த முதல் தடவைக்கு அப்புறம். அதோடு நீங்கள் அதில் போடுறது வந்து ஹீட்டான சாப்பாடை தான் போடுறீங்களும் கூட. அந்த ஹீட்டான சாப்பாடை போட்டு அப்போ உடனே அதை சுற்றி கட்டிடுறீங்க. ப்ளஸ் அது முடித்ததுக்கப்புறம் நேராக குப்பைக்கு தான் போகுது. அது குப்பைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ரீசைக்கிளிங் ப்ரோசஸுக்குள்ளே ஒழுங்காக போகுதா இல்லையா, அது வேறு எங்கேயும் வீசப்படுதா, அதுகளை காக்கா எடுத்து சாப்பிட்டு அதுகளில் சிக்கி, இப்படி பல பிரச்சனைகளை நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய இடங்களில் உருவாக்கி வச்சுருக்கிறோம். இப்போ பார்ட்டியெல்லாம் சரியான கூட்டு தானே, பலூன் எல்லாம் ஒரு பார்ட்டியோட அந்த பலூனோட காலம் முடிஞ்சு, அப்போ அந்த பலூன் எல்லாம் உடச்சி துண்டா எல்லா இடமும் போகும். அதே மாதிரி இப்போ அந்த கொண்டாடுறதுக்கு இதோண்டு அந்த போடுவாங்க தூள் மாதிரி,
அந்த பார்ட்டியில் பர்த்டே அந்த கேண்டிலில் ஊதுற நேரம் இப்படி ஒரு தூள் கொட்டுவாங்க. அந்த தூளெல்லாம் வெறுமனே குட்டி 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 பிளாஸ்டிக். இது மாதிரி நிறைய கல்ச்சர் எங்களோட கல்ச்சரில் வந்து புதுசாக இந்த பிளாஸ்டிக் டப்பாவை குறையுது இல்லை, விதவிதமாக டிசைனில் கூடுது. ஆனால் இங்கே கம்பெனிஸ் என்ன செய்கிறாங்க, அந்த யோகட் கோப்பையில் வந்து அந்த அந்த பேப்பர் கரண்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வேஸ்ட். நாங்கள் அந்த பேப்பர் கரண்டியை பார்த்து சிரிச்சு யாருமே யூஸ் பண்ணுறது கூட இல்லை. சில கம்பெனிஸ் இனிஷியேட்டிவ் எடுத்திக்குது போல், யூனிலிவர் அந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட பேக்கேஜிங் எல்லாம் வேறு மாதிரி கொஞ்சம் அந்த இக்கோ ஃப்ரெண்ட்லியாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் யார் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் கவர்மெண்ட்டில் என்ன பிளான் போட்டாலும் யூஸ் பண்ணுற நாங்கள் கொஞ்சம் அதை தோட்டில் மாறில்லாட்டி இது ஒரு நாளுமே செய்யலாம். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதில்ல, நான் இப்போ நான் சும்மா கடைகளில் அவதானிக்கிற ஒரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த யோகட் அதுகள் எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற ஸ்பூன் அங்கே அதில் சாப்பிட்லாம். பட் ஆனால் ஸ்பூன் கொடுக்கலன்னா உடனே டக்குண்டு ஸ்பூனை கேட்டு வாங்குறீங்க நீங்கள். அது ஏதோ உங்களுக்கு உரித்தான ஒரு சாமான்ன்ற மாதிரி. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் பேக் கேட்டு வாங்குறது, இப்போ கீல்ஸ் பேர் சொல்லக்கூடாது, பட் சில சூப்பர் மார்க்கெட்ஸில் அந்த பேக் தருவாங்க தானே, அது வந்து கொஞ்சம் பயோடிகிரேடபிள் பேக் தருவாங்க, உட்கக்கூடிய பேக். அந்த பேக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அடுத்த முறையும் வெறும் கையோட தான் வர்றது. ஒவ்வொரு முறையுமே பேக் சேர்க்குறது. பேக் இப்போ எங்கள் எல்லாரோட வீட்லேயும் ஒரு இடத்துல பேக்குன்ற ஒரு இடம் வச்சுப்போம் தானே, ஒரு பேக் பெரிய பேக்குள்ள சின்ன பேக் எல்லாம் அடிச்சு அது ஸ்ரீலங்கால தான் நினைக்கிறேன். அது வேற எங்க நாட்டிலே அந்த ஷாப்பிங் பேக்குள்ள ஷாப்பிங் பேக் சேர்க்கிறது நினைக்கிறேன் அந்த மட்டும். அதை ஒரு நாள் லைஃப்ல யூஸ் பண்ணுவாங்க, திரும்ப இன்னொரு கடைக்கு போயிட்டு இன்னொரு ஷாப்பிங் பேக் கொண்டு வர. இப்போ சில நேரங்களில் உடுப்பு கடையில் இந்த சீசனுக்கு ஃபெஸ்டிவலுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு உண்மையில அந்த இடத்துல இருந்து ஆட்டோவில் தான் வீட்டுக்கு போவீங்களா இருக்கும். இப்போ பஸ்ஸில் போய் கையில் கொண்டு போயிடலாம், இல்லாட்டி காரில் போவீங்களா இருக்கும். ஆனாலும் இன்னொரு பேக் தாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பேக் கிடைச்சா எங்களுக்கு உள்ள அந்த ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். நான் லாஸ்ட் டைம் கடைசி இந்த பெருநாள் ஷாப்பிங் போன நேரம் நான் பெரிய ஷாப் கொண்டு தான் போயிருந்தேன். அப்போ அந்த நான் வாங்கின ஐட்டம்ஸ் வந்து வேறு மாதிரி ஐட்டம்ஸ், புள்ளோட ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ் அப்படி எல்லாம் கலந்து வாங்கினனால அவங்க என்ன செஞ்சால் சின்ன பேக் நிறைய போடுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 7-8 வகையான பேக்ஸ். நான் சொன்னேன் தயவு செஞ்சு எல்லாம் ஒரு பேக்கில் போட்டுத்தாங்கன்னு. அவன் ஷொக் அடிக்கிற மாதிரி பார்க்குறான். லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆள் கேட்டான் அப்படி அவன் கிட்ட, பெரிய கடை. இப்போ நான் யோசிக்கிறேன் நான் மட்டுமா இப்படி கேட்டேன் அப்படின்னு. இப்போ எனக்கு அவ்வளோ பேக் தேவையில்லை. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு தான் எங்கள்கிட்ட வீட்டில் அந்த பேக்குள்ளே போட்ட எல்லா பேக்கையும் பற்ற வச்சு போட்டேன். ஆனால் பற்ற வைக்கிற மோசமானவே இல்லை, பட் நோ சாய்ஸ். அந்த பேக்குள்ளே சும்மா கரப்பத்தன் பெருகி இல்லை. அதோட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவ்வளோ பேக்ஸ் இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு நல்ல பேக் கிடைக்காது. அந்த பேக்கில் ஒரு கூட செட் ஆகாது. ஸோ இந்த அதுதான் இந்த கல்ச்சராக நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை வந்து இது வந்து கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவோ இல்லாட்டி புதுசான பிளாஸ்டிக்குலையோ இல்லாட்டி புதுசாக டெக்னாலஜியில் வேறு விஷயங்கள் கண்டுபிடி ஆக்கள்கிட்ட இருக்கிற பேசிக் டிசிப்ளின் மாறாமல் இது எது செஞ்சுமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொஞ்ச நாளாக மாஸ்க் தொல்லை ஒன்று இருந்துச்சு. கோவிட் நேரம் மாஸ்க் சரியான எல்லா இடமும் மாஸ்க், ஒரு மாதிரி அந்த மாஸ்க் இல்லை போயிட்டு. பட் ஸ்டில் இன்னுமே நாங்கள் வாங்குகிற ஐட்டம்ஸோட ரேப்பர்ஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் போடுற பழக்கத்தை நிப்பாட்டல. அது அதிலே நான் இப்போ இந்த நீங்கள் சில நேரம் படங்கள்லையும் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபோட்டோஸ் சில நேரம் ஃபேஸ்புக் அதுலேருந்து இருக்கும். இந்த தியேட்டரில் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த தியேட்டர் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி சில நேரம் படங்கள் போட்டிருப்பாங்க. சில நேரம் நானே ஒரு சில இப்போ ரீசெண்டாக நான் போயில்லை, நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கு தான் போனேன். முடிஞ்சதாக நான் முன் ரோல் எங்கே அப்போ நான் எல்லா சீட்டையும் தாண்டி தான் முன்னுக்கு வர வேண்டியிருந்துச்சு. எல்லா இடத்துலையும் அந்த பாப்கார்ன் சாப்பிட்ட பெட்டியிலேருந்து குடித்த ட்ரிங்க்ஸ்லேருந்து அதுவும் சாப்பிட்ட பாப்கார்ன் எல்லா இடத்துலையுமே கொட்டி அந்த பெட்டியையும் அந்த ஒரு இடத்துல வீசாமல் இப்போ உங்களுக்கு அப்புறம் அந்த இடத்த இன்னொருத்தர் யூஸ் பண்ண போகிறாங்க. மற்றது நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகள் இப்போ க்ளீன் பண்ண ஆள் இருக்கும், இருந்தாலும் கூட அதை எடுத்துகிட்டு வந்து அது ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இல்லையே, ஒரு 4 அடி தட் வந்தீங்கன்னா முன்னால் ஒரு பின் இருக்கும், அதை போட்டு போகிறதுக்கு. அதை கூட போட்டுட்டு போகிறதுக்கான ஒரு பேசிக் டிசிப்ளின் கூட இல்லாமல் நீங்களும் வளர்ந்து உங்களோட பிள்ளைகளையும் வளர்த்து வச்சுருக்கிறீங்க. அதுதான் ஏன்னா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லா விதமான நாடுகள்லையும் இருக்கா தெரியா, பட் யூரோப்பில் நான் சில வீடியோஸ் பார்த்துக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு வந்து அவங்க பாஸ்கட்டும் பொட்டில்ஸும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த அலுமினியம் பொட்டில்ஸ் மாதிரி அந்த மெட்டாலிக் பொட்டில்ஸ். ஏண்டா இப்போ அவங்க மில்க் வாங்கணும்னா அந்த உள்ள பிளாஸ்டிக் பொட்டில் மில்க் வாங்க மாட்டாங்க. அங்கே ஒரு அந்த அவங்களோட சிஸ்டம் ஒன்று இருக்கும், அந்த பே பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு மில்க் அந்த 1 லிட்டரோ 2 லிட்டரோ மில்க் வாங்கிட்டு வர்றது. அதே மாதிரி யோகட் வந்து இந்த சீப்பான கோப்பாவில் வாங்குறதில்ல, ஒரு பெரிய கேன் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்த கேனில்
அதை ஃபுல் பண்ணிட்டு வர்றது ஒரு வீக்குக்கு தேவையான அளவு. ஐஸ்கிரீமும் அப்படித்தான். எங்களுக்கு ஐஸ்கிரீம் போட்டு சேர்க்குற எவ்வளோ பெரிய பெருமை. அந்த நாங்கள் ஐஸ்கிரீம் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் வாங்குறதும் அந்த பெட்டி நிறைய வீட்டில் சேர்றதும் எங்களுக்கு ஒரு சின்ன இது உண்டு. அப்படி அந்த மாதிரி அதில் தான் வீட்டில் இருக்க பழைய கறியில எல்லாத்தையும் வச்சு அதை ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறப்ப அதாவது என்னென்னத்துக்கு இருக்கோ அந்த சாமான வேற வேலைக்கு பாவிக்கிறது நாங்கள் ரொம்ப சாம்பியனான ஆட்கள் எப்படியுமே. அப்போ ஆனால் அவங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் டப் வச்சுப்பாங்க, அந்த டப்பில் ஃபுல் பண்ணிட்டு வர்றது. அடுத்த வீக் அந்த ஐஸ்கிரீம் முடிஞ்சா இல்லாட்டி அந்த ஐஸ்கிரீம் 2 நாளாக முடிஞ்சா திரும்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போயிட்டு திரும்ப ஃபில் பண்ணிட்டு வர்றது, தேவையான அளவு ஃபில் பண்ணிட்டு வர்றது. இப்போ எங்களுக்கு பார்த்தா இது என்னடா இது இப்படி தேவை, அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்கு நான் எல்லாரும் எல்லா ஐட்டத்தையும் அப்படி வாங்கி பழகினா இப்போ நாங்கள் இது இவ்வளோ கதைக்கணும்டா. இப்போ இது வந்து நாங்கள் செய்கிற வேலை தானே. இப்போ நாங்கள் போடுற குப்பைக்கு மேலதிகமாக தவிர்க்கவே இல்லாமல் ஒரு நாட்டில் சேர்ற குப்பை இருக்குது. உதாரணமாக ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சிரிஞ்ச் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சிரிஞ்ச் ஒரு நாளைக்கு ஒரு வார்டில் எத்தனை போடுவாங்க. அந்த சிரிஞ்சை திரும்ப யூஸ் பண்ணலுமா ஏலவே. அந்த சிரிஞ்ச் வந்து அந்த தடிப்பமான பிளாஸ்டிக், நார்மல் பிளாஸ்டிக்கில் சிரிஞ்ச் செய்யலாது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வார்டில் மட்டும் எத்தனை சிரிஞ்ச், அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை வார்ட், அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் அத்தனை சிரிஞ்சுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை சிரிஞ்ச். அப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இதெல்லாம் வந்து நினைச்சாலும் மாற்ற இல்லாத விஷயங்கள். அப்போ அந்த பிளாஸ்டிக்குக்கே கவர்மெண்ட் ஏதாவது ஒரு மெத்தட் யோசிக்கணும். அந்த சிரிஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறது அப்படின்ட்டு. இது நான் பேசுகிறது சிரிஞ்ச் மட்டும், க்ளவுசஸ், மாஸ்க், டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த எத்தனை ஐட்டம். அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்டேஜுங்கிற ஒரு கிளினிக்கல் வேஸ்டேஜ் ஒரு நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு சேர்றது இன்ட்டு ஒரு மாதத்துக்கு சேர்றது இன்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் கவர்மெண்ட்டு பார்க்குற நேரம் அது ஒரு பயங்கரம். அப்போ அது வந்து எங்களுக்கு நிப்பாட்டேலவே ஆக்கள் நோயில் விழுகிறத நிப்பாட்டேமே இல்லை. இப்போ அதுக்கு பதில் ஏதாவது இப்போ சிரிஞ்சுக்கு பதிலோ இல்லாட்டி கேன்யூலாக்கு பதில் வேறு ஐட்டம்ஸ் இருந்தால் பரவாயில்ல. ஸோ இப்படி எங்களோட கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் எங்களுக்கு மாற்ற இல்லாது. பட் எங்களோட கண்ட்ரோலில் உள்ள விஷயத்தை கூட நாங்கள் மாற்றணும். அது மட்டும்தான் இப்போ இல்லை. அதுக்கு நான் நினைக்கிறேன் உண்மையில் இப்போ ஸ்கூல்ஸில் அதுக்கான ப்ரோக்ராம் என்னத்தான் சொல்லி கொடுத்தாலுமே, ஸ்கூல்ஸில் பிள்ளைகள் என்னத்தான் டிசிப்ளின் பண்ணினாலுமே அந்த டிசிப்ளினை ப்ராக்டிஸ் பண்ணுறது வீட்டில் தானே. இப்போ ஸ்கூலில் குப்பை போடுறதோ இல்லாட்டி ஸ்கூலில் இது பண்ணுறதுன்றது ரொம்ப குறைவான விஷயம். அதாவது அப்படியான சான்சஸ் குறை பிள்ளைகள் சாப்பிட்டாலே அதுகளை தவிர. பட் டெய்லி நீங்கள் வாழ்கிற இடம் வந்து வீடு தானே. இப்போ வீட்டில் இருந்து உங்கள் அம்மா அப்பாவோடைய தான் நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா வேலையிலையுமே செய்கிறீங்க. ஸோ அந்த இடங்களில் வந்து அந்த பேசிக் டிசிப்ளினை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால், இல்லை பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணாமல் பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் இதை கடைசி வரைக்கும் மாற்றுறதுக்கான ஒரு சான்ஸ் இல்லை உண்மையிலே. இப்போ ஒரு நாய் வந்து நீங்கள் போட்ட பேக் மூலமாக மூச்சடைச்சி செத்துச்சுன்னா நீங்கள் ஒரு கொலைகாரன். எங்களுக்கு அது எப்போ நடக்கும்னு தெரியாது. இப்போ நாங்கள் யூடியூப் வீடியோவில் பார்ப்போம், ஒரு நாய் வந்து ஒரு நாயோ பூனையோ ரோட்டில் துடிச்சிட்டு போகுது, அதோட கழுத்தில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பேக்கோ பொட்டிலோ மாட்டி நிறைய பேர் ட்ரை பண்ணி அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு டீம் எல்லாம் வந்து போலீஸ் வந்து ஆக்கள் ட்ரை பண்ணி எப்படியோ காப்பாற்ற சான்ஸ் இருக்குது, இல்லாமல் போக சான்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும் நீங்கள் தான் அந்த பிளாஸ்டிக் பேக்கை போட்டது. நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னுக்கு பஸ்ஸில் போகிற நேரம் நீங்கள் போட்ட பிளாஸ்டிக் பேக் தான். அப்போ நீங்கள் தானே கொலைக்காரன். இது யாருக்குமே நடக்கலாம். இது வந்து ஒரு நாய் இதே மாதிரி டெய்லி எத்தனை மீன், எத்தனை திமிங்கிலம், எத்தனை பெங்குயின், ஒவ்வொரு கடல் வழியை லைஃப் இதாகுதுன்ட்டு எங்களுக்கு தெரியும். இல்லாத அந்த இப்போ பறவைகளாக இருக்கட்டும், இப்போ கூடுதலாக அந்த பறவைகளுக்கு இப்போ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் போடுற சாப்பாடுகளை தான் இப்போ அதுகளும் சாப்பிட்டு பழகிருக்கு. அதை நீங்கள் பிளாஸ்டிக்கில் சாப்பிட்டு போட்டால் உடனே இப்போ பிளாஸ்டிக்கை தனியாக இதை பிரித்து சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியாதானே. ஸோ நமக்கு தெரியாமலேயே தெரிஞ்சும் தெரியாமலுமே பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி தான் இருக்குது. நம்ம நீங்கள் முதல்ல சொன்னது அது, அதாவது ஸ்ரீலங்கா வந்து அழகாக இருக்குங்கிறதுக்கு காரணம் நாங்கண்டு எந்த விதத்துலையுமே பெருமைப்பட இயலாது. உண்மையிலே இதுக்கு வேறொரு க்ரௌட் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்து இதை சரியான முறையில் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் ஆக்சுவலாக வீட்டில் இருந்தால் இது நினைக்கிறேன் ஆரம்பிக்கணும்னு சொல்லினேன். வீட்டில் எனக்கு இப்படி டவுட் ஒன்றும் வருது. இப்போ ஒரே வீட்டில் 2 புள்ள இருந்து ஒரு புள்ள நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்த புள்ள நார்மல் ஸ்கூல் ஒன்றுக்கு போனால் நல்ல ஸ்கூலுக்கு போன புள்ள இந்த குப்பை வேலையை ஒழுங்காக செய்யுது. இந்த நார்மல் ஸ்கூலுக்கு போன புள்ள அவ்வளோ செய்யுதில்லை. ஸோ ஸ்கூல்டையும் பெரிய ரோல் ஒன்று இருக்கும் போல். ஏன்னா இப்போ எங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸும் பாமர மக்களுக்கு இந்த சப்ஜெக்டே தெரியாமக்கலாம். அப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தில் பெரிய ஒரு ஸ்கூல்ஸுக்கு பெரிய ரோல் ஒன்று ப்ளே பண்ணேன். ஸ்கூல்
லெவலில் இதை கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் இல்லை மோட்டிவேட் நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் கூடுதலாக ஜப்பான் மாதிரி நாட்டுகளில் கூட பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்களோட தானே இந்த விஷயங்களை படித்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங்கோ இல்லாட்டி இதுகளில் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிற மாதிரியான விஷயங்களில் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து இது பண்ணாங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது சின்ன வயசுலேருந்தே பழக்கிட்டா, அதோட பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே பழக்கிட்டோம்னு சொன்னால் கடைசி வரைக்குமே அதை செய்ய போகிறது. பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் ஆனா ஆவனாவையும் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டையும் பழக்கிறது தேவையே இல்லை, அவசியமே இல்லை. இதை பழக்கினா சரி. இல்லாதான் இப்போ ஃபர்ஸ்ட் 6 வருஷத்துக்கு வெறுமனே இதை பழக்கலாம். பேசிக் டிசிப்ளின், அதாவது ரோட்டில் க்ராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி குப்பை போடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதா இருக்கட்டும். இப்போ பப்ளிக் டாய்லெட்டுகள் யூஸ் பண்ணுறதுக்கே தெரியாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதுகளுக்கு க்ளீனாக வச்சுருக்க தெரியாது. ஸோ இந்த சுத்தம் எந்தளவு தூரத்துக்கு இந்த க்ளீன்னஸ் இந்த என்வாரன்மெண்ட்டை வச்சுக்கணுமன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு எந்தளவு தூரத்துக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியலை. அது ஒரு பெரிய கேள்வியாகவே தான் இருக்குது. அது எங்கள்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி தான் நிறைய பேர் நடக்கிறாங்க. பேசி பேசியே எந்த குப்பையை வீசிட்டு போகிற மாதிரி. இந்தியாவில் ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன், குப்பை போடுறாக்களை வீடியோ பண்ணி கொடுத்தா 200 ரூபா கிஃப்ட் அப்படின்ட்டு. களவில் குப்பை போடுறாக்கள் இங்கேயும் வந்து அப்படி வீடியோ பண்ணி கொடுத்தா கிஃப்ட் தரேன் இருந்தால் ஆக்கள் என்ன செய்வாங்க, அடுத்த ஆள் போடுறது வீடியோ பண்ணிவிட்டு அவங்க முல்லை போட்டு போவாங்க. அந்த நிலைமை தான். ஏன்னா சில ஏரியாஸில் வந்து குப்பை போடுறதுக்கு இடம் இல்லை. அப்போ அவங்களும் ஹெல்ப்லெஸ். அவங்க இப்போ எங்கே போடுறப்ப நாங்கள் டெய்லி போடணும் தானே, ஏதாவது ஒரு இடம் ஒன்று இருக்கணும் தானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது. அப்போ உதாரணமாக கொலம்புல ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், அங்கே வந்து அந்த ஏரியாவில் கூட குப்பை லொரி வராது, டெய்லி வராது. அப்போ இவங்களோட பெரிய ஒரு குப்பையோண்டு சேர்ந்தா இவங்க பேக் ஒன்றில் கட்டிட்டு வாகனத்தில் போயிட்டு வழி நடுக தேடிட்டு போகிற எங்கேயாலும் இடம் செட் ஆகுமாண்டு எங்காவது இடம் கண்டா போட்டுட்டு போவாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும்? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனை உண்மையில் கொழும்பு மாதிரி இடத்துல பெருசாக இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. சில நேரங்களில் இப்போ சில குப்பைகள் வீட்டில் வச்சுருக்கவும் மேலாது, அதுகள் அந்த நாத்தம் அடிக்கிறது அதுகளோட வீச இயலாது. ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் வந்து கலெக்ட் பண்ண இல்லைன்னு சொன்னால் அந்த குப்பைகளை அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த பக்கமும் இருக்குது. சில இடங்களில் குப்பை கலெக்ட் பண்ணுறதுங்கிறது ரெகுலராக நடக்கிறது இல்லை. ஆனால் எங்களுக்கு இப்படி ஒன்று செய்யலாம், நாங்கள் போடுற குப்பையை கொஞ்சம் டிசிப்ளினாக போடலாம். உதாரணமாக இப்போ ஃபிஷ் கொண்டு வந்த பேக்கை அந்த ஃபிஷ் நாத்தத்தோடு போடாமல் கழுவி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ஆக்கி கொஞ்சம் சோர்ட் அவுட் பண்ணி கிளாஸ். இப்போ ஒரு ஆள் குப்பை அள்ளுற ஒரு ஆள் கூட கையை உள்ளுக்கு போட்டு கிளாஸ் கையில் வெட்டிப்படுற மாதிரி போடாமல் நீங்கள் கிளாஸ் உடஞ்ச துண்டை போடுறதா இருந்தால் ஏதாவது ஒன்றில் கட்டி போடலாம். அப்போ அந்த பாதிக்கப்படாமல் அதை எடுக்கிற ஆளுக்கு கூட ஒரு பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் நான் ஏண்ட புள்ளையோ நானும் அதை க்ளீன் பண்ண வாயினா எனக்கு என்ன அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு இறக்க கொண்டம் இருந்தாலே இது போதும். இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு சாரி இதில் இன்டரப்ட் பண்ண நீங்கள் சொன்ன அந்த முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த கிளாஸ் பீசஸ் போடுறதுங்கிறது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. குப்பை எடுக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு இது கை வெட்டுப்பட்டிருக்குது. என்ன நீங்கள் சொல்லாமல் கள்ளத்தனமாக உங்களோட குப்பைக்குள்ளே போடுறது. எஸ், அது வந்து பெரிய நாங்கள் ஷாப்பிங் பேக் கூட நான் ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். ஷாப்பிங் பேக்கை துண்டாக போடாமல் எல்லா ஷாப்பிங் பேக்கையும் ஒரு பொட்டிலுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பொட்டிலுக்குள்ளே எவ்வளோ ஷாப்பிங் பேக், ஒரு 100 மட்டும் போடலாம். நார்மலாக ஒரு மெகா பாட்டில் சைஸ் இல்லை, நார்மல் தண்ணி போத்தல் சைஸ் பாட்டிலுக்குள்ளுக்கு நீங்கள் பாவிச்ச ஷாப்பிங் பேக்குக்கு தானே அதை கொஞ்சம் கழுவி காய்ச்சிட்டு உள்ளுக்குள்ளுக்கு டம்ப் பண்ணினீங்கன்னா 100 இடத்துல போய் அழுறதுக்கு பதில் ஒரு போத்தலோடய அது முடியும். அப்போ எங்களுக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு போத்தல் அந்த மாதிரி எங்களுக்கு சேர்க்கலாம். எங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்த ஷாப்பிங் பேக் எல்லாம் ஒரு பாட்டில் தான் கடைசியில் வந்து சேரும். அந்த பாட்டிலில் மட்டும் வீசுறது கொண்டு போய் இப்படி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் யோசிச்சா செய்யணும். இப்போ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளும் கொஞ்சம் டைம் எடுத்து எஃபர்ட் போட்டு நம்ம வீடுகள்லேயும் அது செய்ய ஆரம்பிக்கணும். அது செய்யாமல் இதை ஷார்ட் பண்ணிடலாம். அது இப்போ நம்ம சொல்கிறது இப்போ அந்த குப்பை க்ளீன் பண்ணுற ப்ரொசஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சரி. இன்கேஸ் அது நடக்காமல் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு 2 நாள் 3 நாள் வந்துச்சு. இப்போ இந்த கூடுதலாக அந்த கொரோனா வந்த காலங்கள் எல்லாம் அப்படி குப்பை எடுக்க ரெகுலராக வரையில்லை. இப்போ அந்த நேரத்துல எல்லாம் இது ஒரு சீரியஸான பிரச்சனை, பெரிய பிரச்சனை. குப்பை எங்கே போடுறது, வீட்டில் ஃபுல்லாக நாரி சரியான கஷ்டப்பட்டோம் தானே. இல்லை அதுலேயும் இப்போ சில இடங்களில் நீங்கள் அதுவும் நினைக்கிறேன் இங்கே தான் கூடுதலாக இருக்குன்னு, இந்த இடத்துல குப்பை போடாதீங்கன்னு போர்டு தான் போடுறது. அந்த பழக்கமும் நான் நினைக்கிறேன் நமக்கு தான் கூடுதலாக இருக்குது போல இருக்குது. ஸோ இது நினைக்கிறேன் சொசைட்டியாக சமூகமாக ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட இப்போ எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை உண்மையிலே.
நாங்கள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் செய்கிற ஒரு வேலை இல்லை இது. ஸோ சமூகமாக ஒரு முடிவுக்கு வந்து இல்லாட்டி சமூகமாக ஒரு விழிப்புணர்வு வந்து இது செஞ்சாலே ஒழிய இந்த பிரச்சனைக்கு நான் நினைக்கல என்னத்தான் முடிவு எடுத்தாலுமே என்னதுலே நான் அதுக்கு நான் ஒரு விழிப்புணர்வோடு இதை நான் செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற வரைக்கும் இது கடைசி வரைக்கும் தீரப்போகிற பிரச்சனை இல்லை எப்படியுமே. சரி, நான் நினைக்கிறேன் இது நாங்கள் நிறைய இது சம்மந்தமாக இன்றைக்கி பேசியிருக்கிறோம். ஸோ அடுத்த முறை இன்னொரு டாப்பிக்கோடு சந்திப்போம். தேங்க்யூ. ஓகே, நன்றி. நன்றி.